வந்து எக்ஸிட் போல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய கம்பெனிகள் இருந்து. ஒரு 14, 12 அந்த அளவிலான கம்பெனிகள் இருந்து ஒவ்வொரு கட்சிக்கும் சார்பாக நிறைய கருத்து கணிப்புகள்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கருத்து கணிப்புகள்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அண்ட் தவிக 3 பேருக்கு தான் சில இடங்கள்ல மும்முனை போட்டி ஏற்படுது. சில இடங்கள்ல டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே மட்டும் போட்டி அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள் சேஞ்சஸ் இருந்தது. ஒரு 9 கருத்து கணிப்புகள்ல வந்து டிஎம்கேக்கு ஆதரவாகவும், 3 கருத்து கணிப்புகள்ல ஏடிஎம்கேக்கு ஆதரவாகவும், ஒரு கணிப்பு வந்து டிவிகே கட்சிக்கு ஆதரவாகவும் செயல்பட்டது. ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும் கொங்கு சட்டமன்றம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வந்தது. கொங்கு சட்டமன்றம் அப்படின்னா என்னன்னா, யாருக்குமே ரொம்பவும் பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காது. ஒருத்தவங்களோட உதவியோட தான் ஒருத்தவங்களோட உதவியோட தான் இன்னொருத்தவங்க ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அது கூட்டணி ஆட்சி. அது மாதிரிதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்புல வந்தது. இப்போ விஜய் அவர்கள் ரொம்ப இப்போ வந்து இந்த டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி குழு, அதாவது அந்த டிஎம்கே ஏடிஎம்கே கட்சிக்குள்ள இவர் ஒரு அங்கமா எப்படி உள்ள வந்தார்? டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் போட்டி, ஆனா தாவேக்காவுக்கு போட்டி இல்லை அப்படிங்கும்போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்குல்ல. ஆனா மத்த எல்லா கட்சிகளும் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்லைன்லயும் சரி, சோசியல் மீடியாக்கள்லாம் டிவிக்கு சார்பா உள்ள இன்ஃபுளுசர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. அவங்க ஆதரவா செயல்படுற நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் ஒரு ஒரு தவறான பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. டிவிக்கு வந்து ஆட்சிக்கு வந்துடும், டிவிக்கு வந்து நிறைய தொகுதிகளை பெற்றுவோம், ஏடிஎம்கே வந்து கீழே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து டிஎம்கே ஆதரவாளர்களும் சரி, ஏடிஎம்கே ஆதரவாளர்களும் சரி, அவங்க இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நடுநிலையா இருக்கிற பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிவிக்கே ஆட்சிக்கு வந்துரும்னு யாருமே சொல்லல. ஆனா நீங்க தாவேக்காங்கிற ஒரு கட்சியை பொருட்படுத்தாம இருக்கவே முடியாது. அவங்க வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அது ஒரு 10 சீட்டா இருந்தாலும் சரி, ஒரு 5 சீட்டா இருந்தாலும் சரி, ஒரு 15 சீட்டா இருந்தாலும் சரி, இருவேறு கட்சிகளுக்கு இது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். வருங்கால அரசியல்ல பயணப்படுறதுக்கு தாவேக்கா இப்ப இருக்கிற போட் பர்சன்டேஜ் அண்ட் அவங்க எடுக்கிற சீட் வந்து கன்வெர்ட் ஆனிச்சுன்னா அது வந்து அவங்க மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். 2031 தேர்தலில் அவங்களுக்கு இன்னமும் அதிகமான செல்வாக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா வின் பண்றதுக்கான கேப்பபிலிட்டி யாருக்கு இருக்குன்னு கேட்டா மேக்சிமம் டிஎம்கே சொல்றாங்க. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாவும் நான் டிஎம்கே தான் வைக்கிறேன். ஏன்னா டிஎம்கேங்கிற ஒரு பெரிய கட்சி, அதை எதிர்க்க முடியாத வலுவிழந்த எதிர்கட்சியா இருக்கிற நிறைய கட்சிகள். அப்போ டிஎம்கே தோற்கடிக்கணும்னா ஒரு மிகப்பெரிய வலுப்பெற்ற ஒரு எதிர்கட்சியா இருந்தாதான் டிஎம்கேவை தோற்கடிக்க முடியும். அப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டில் இருக்கான்னா இல்ல. நாம் தமிழர் கட்சி வந்த பாதையை விட்டுட்டு வேற பாதையில சென்றாங்க. அதனால அவங்களுக்கு அந்த விஷயமே கிடையாது. ஏடிஎம்கே வந்து அவர் வந்து அவருடைய உட்கட்சி பிரச்சனையே பேச அதை சால்வ் பண்ணவே ஒரு நேரம் பத்தல. அப்படி இருக்கும்பொழுது எப்படி அவர் எதிர்கட்சி தலைவராக செயல்பட முடியும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ அவரும் சரியா எதிர்கட்சியா செயல்பட முடியல. அப்ப டிவிக்கு வந்து ஒரு 2 வருஷங்கள் 3 வருஷங்கள் ஆகுது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, அவங்கள டிஎம்கே கவுண்டர் பண்ற நிறைய விஷயங்களை முன்னெடுத்தாங்க. சோசியல் மீடியால டிவிகே கட்சி சார்பாக ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால அது ஒரு ஏடிஎம்கேவை தாண்டி ஒரு டிஎம்கேக்கு எதிராக உள்ள ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி பிம்பமே ஒரு கிரியேட் பண்ணப்பட்டது. அதுவே கொஞ்சம் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துல கூட அவர் சொன்ன டிஎம்கே அண்ட் டிவிகேக்கு மட்டும் தான் போட்டி அப்படிங்கிற இந்த பிரச்சாரம் கொஞ்சம் அவர்களுக்கு கை கொடுத்ததுன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா ஏடிஎம்கே அங்க வலுவிழந்து இருக்கிறதுனால டிவிகேக்கும் அது ஒரு அட்வான்டேஜா மாறிடுச்சு. அது மட்டும் இல்ல, இப்போ டிவிக்கு இன்னமும் கூடுதலா அவங்க கவனம் செலுத்தாம போனதுக்கு சில அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடையூறுகள் நிறையா. அப்ப முக்கியமா அவர் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி ஒவ்வொரு மாவட்டமா போறோம்னு சொல்லிட்டு ஒரு 30-40 மாவட்டத்துக்கு ஒரு ஷெடியூலே போட்டு வச்சிருந்தாரு. அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையா கரூர் சம்பவம் விழுந்தது. அது கூட அவங்க கட்சிக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவை பார்க்கிறோம். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் அது ஏற்படாம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய விஷயம் போயிருந்ததுன்னா அந்த கட்சி இப்ப இருக்கிற நிலைமையை விட இன்னமும் கூடுதலாக ஒரு விஷயத்தை நோக்கி நகர்ந்திருக்கும். இதுவும் டிவிகே கட்சியிலே ஒரு ப்ராப்ளம். டிஎம்கே வந்து ஏன்னா நம்ம இந்த 4 பக்கம் உள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஓட்ட பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு வர எதிர்ப்போர்கள் எல்லாமே நமக்கு எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு டிஎம்கே தெரியும். ஆனா எதிர்ப்போர்கள் இருக்கு, 4 கட்சிகள் இருக்கு. 4 கட்சியும் இங்க 8%, அவங்க 8%, அவங்க 3%, 4% பிரிச்சு போறாங்க. 10%, 15% ஒரே கட்சிக்கு போனதான பிரச்சனை அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவங்களுக்குமே தெரியும் டிஎம்கே. அப்போ நம்ம ஆட்சிக்கு கண்டிப்பா வந்துருவோம், அந்த பிறகு நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல டிஎம்கே இருக்காங்க. இப்போ டிவிகே அண்ட் ஏடிஎம்கே வந்து சப்போஸ் கூட்டணி இருந்ததுன்னா ஃபுல் ஸ்வீப், அது ஆக்சுவலா ஒரு 20 சீட்டு கூட டிஎம்கேக்கு வராத சூழ்நிலையை வந்து உருவாக்கி இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து டிவிகேக்கு புதுசா வந்த கட்சிக்கு இவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கிறது வந்து ரொம்பவும் ஆச்சரியப்படப்பட வேண்டிய விஷயம். ஆனா 2026 மே 4ல என்ன ஆச்சரியத்தை நிகழ போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து எதை சொல்லுது அப்படின்னா ஒரு டைரக்ஷனை காட்டுது. அதாவது எந்த கட்சி ஜெயிக்கும், அதிமுக எந்த நிலைமையில இருக்கும், டிவிகே எந்த நிலைமையில இருக்கும் அப்படிங்கிற டைரக்ஷனை காட்டுது. இப்போ டிஎம்கே எந்த நிலைமையில இருக்கும்னா அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் அவங்க கூட்டணி கட்சிகளோட சேர்ந்துதான் அந்த சீட்டே அவங்களுக்கு ஷேர் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டிஎம்கே அவங்களுடைய கருத்து கணிப்புகள்ல நம்ம கொஞ்சம் ஆவரேஜா பார்த்தோம்னா அது தெரியுது. 2வது விஷயம், ஏடிஎம்கே அவங்க வந்து எதிர்கட்சியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு 70, 80, 90 சீட்டுகளை பெற்றாலுமே அவங்க எதிர்கட்சியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிவிகே பார்த்தோம்னா சில இடத்துல
ஏடிஎம்கேவை தாண்டறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும், ஆனா அவங்க எதிர்க்கட்சியா வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சீட் பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு பர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆனாலும் அது சீட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால அவங்க ஒரு 7 8 சீட் எடுத்தாலே ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கணும். அதுவுமே அவங்களுக்கு 2031 தேர்தலுக்கான ஒரு உந்துகோலா அமையும். அதை அப்படிதான் நம்ம பார்க்கணும். டிவிகே அண்ட் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இந்த 3 கட்சிகளுக்குமே 2031ஆம் ஆண்டு மும்முனை போட்டியா நிகழப்போகுதுங்கிறத இந்த கருத்து கணிப்பு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுல டிஎம்கே ஆக்சுவலா வின் பண்ண போறாங்க டைரக்ஷன் காட்டிட்டாங்க. எதிர்கட்சி ஏடிஎம்கே அப்படிங்கிற டைரக்ஷன் காட்டிட்டாங்க. யாராலையும் ஒதுக்கி தள்ள முடியாத, நீங்க ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு போக வேண்டிய கட்சி டிவிகே கிடையாது. நீங்க அதையும் எடுத்து பார்க்கணும், அதையும் அனலைஸ் பண்ணணும். அவங்க எவ்வளவு பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ஒரு இண்டிகேஷன் மூலமா கொடுத்துருக்காங்க. மே 4 தமிழகத்துல எப்படிப்பட்ட ஆச்சரியம் நடக்க போகுது, அதிர்ச்சி நடக்க போகுதா, யாராருக்கு அதிர்ச்சி, யாராருக்கு ஆச்சரியம், எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மே 4ல நிகழப்போகுதுங்கிறத பாக்குறதுல நானும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன். ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பார்ப்போம். மே 4 டிவிகேக்கு ஒரு நல்ல நாளா அமையுதா, எப்படிப்பட்ட நாளா அமையுது பொறுத்து பார்க்கலாம். நன்றி.